ஹலோ ஆல், வெல்கம் டு நம்மாத்து சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வெரைட்டி ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டெய்லி சாம்பார், ரசம், கூட்டு போர் அடிச்சதுன்னா அது ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக பிரிஞ்சி ரைஸ் எப்படி குயிக்காக பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் டிஃபன் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுத்து விடலாம். ஸோ இப்போ இதுக்கு என்ன வேணுங்கிறது முதல்ல பார்த்துடலாம். ஸோ இது தாளிக்கிறதுக்கு எண்ணெய், நெய் ரெண்டுமே எடுத்துட்டுருக்கேன். ரெண்டும் மிக்ஸ் பண்ணி தான் தாளிக்க போகிறோம். இந்த பிளேட்டில் இருக்கிறதெல்லாம் தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரே ஒரு அன்னாசி பூ, 2 லவங்கம், 1 இன்ச்சு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு நான் ஒரு 8 பல்லு பூண்டு அதுக்கு தகுந்த மாதிரி இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா மிக்சியில் போட்டு ஃப்ரெஷ்ஷாக பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்க போகிறோம். 4 பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். காய்கறி நம்ம விருப்பம்தான். இன்றைக்கி நான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கொஞ்சம் கேப்சிகம் இருந்தது, அதையும் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா கேப்சிகம் மிஸ் பண்ணலாம். அண்ட் காலிஃப்ளவர், பட்டாணி இருந்தால் அதையும் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கரம் மசாலா, பிளெயின் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, அண்ட் இங்கே ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ரெண்டும் வாஷ் பண்ணி ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணல. ஆர்டினரி நம்ம சாப்பாட்டு புழுங்கல் அரிசி இருக்குது இல்லையா, அதில் 1 கப்பு எடுத்து வச்சு அதை வாஷ் பண்ணி 1க்கு 2 கப்பு தண்ணி அளந்து வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். இன்னொரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ். இப்போது ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 2 டீஸ்பூன் நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம தாளிக்க வச்சுருந்ததெல்லாம் தாளிச்சிடலாம். அவ்வளோதான். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு சிட்டிகை உப்பு அதையும் சேர்த்துட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன் 4 பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. மேக்ஸிமம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி நல்லா கரைஞ்சி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த அளவுக்கு நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம புதினா, கொத்தமல்லி அதை நல்ல பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துடலாம். ஜென்ரலாக காய்கறியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி சேர்க்குறத விட இந்த மாதிரி தக்காளி, வெங்காயம் அந்த எண்ணெயிலேயே இந்த புதினா, கொத்தமல்லி வதக்கினீங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். ஸோ இப்படி சேர்த்துட்டு காய்கறியெல்லாம் சேர்த்துடலாம். கேப்சிகம், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட் எல்லாம் சும்மா ஒரு கை இருந்ததுன்னா போதும், கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேணும்னா காலிஃப்ளவர், பட்டாணி இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். இல்லை அதனால நான் விட்டுட்டேன். நல்ல கலர் கொடுக்கறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் சாப்பாட்டு புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். பாஸ்மதி வேணால் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு சாப்பாட்டு புழுங்கல் அரிசி தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. எனக்கு பாஸ்மதியை விட எனக்கு இது தான் பர்சனலாக பிடிச்சிருந்தது. ஸோ நான் எப்போ பிரிஞ்சி பண்ணுறாந்தாலும் சாப்பாட்டு புழுங்கல் அரிசியில் தான் பண்ணுவேன். தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த காய்கறியோடு அந்த அரிசியை நல்லா ஒரு பெரட்டினதுக்கப்புறமா நம்ம அளந்து வச்சுருந்த தண்ணியை சேர்த்துடலாம். இந்த அரிசிக்குமே 1க்கு 2 கப்பு தண்ணி தான். இப்போ இந்த அரிசி சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் அரிசி அடியில் தங்கிடுத்தேன்னா உங்களுக்கு விசில் வரும்போது அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துடலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு காரம் ரெண்டுமே ஒரு கல் தூக்கலாக இருக்கணும். அப்போ தான் அரிசி வெந்து வரும்போது உங்களுக்கு டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பார்க்கும்போது உப்பு காரம் கரெக்டாக இருந்ததுன்னா வெந்து வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சப்புன்னு ஆகிடும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ இது ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் வந்தாச்சு. இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிருக்கா பார்க்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆயாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதான், செம்மையாக ரெடியாக இருப்பாரு. உதிராக குழையாமல் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு நல்ல அடியிலேருந்து மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், குழையாமல் வந்திருக்கு. ஸோ 1க்கு 2 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 3 விசில் கரெக்டாக வரும்.
அவ்வளோதான். இது காய்கறியெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக அது வந்து வதக்கிட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் ரெடி ஆகிடும். ஸோ நம்ம சூப்பர் டேஸ்டியான பிரிஞ்சி ரைஸ் ரெடி. நல்ல ஒரு உருளைக்கிழங்கு கறி இல்லைனா பிளெயின் ரைத்தா போகிறோம், ஆனியன் ரைத்தா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து ஆனியன் ரைத்தாவோட மட்டும்தான் சர்வ் பண்ண போகிறேன். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.